நல்லா வெளியில மொறு மொறுன்னு, உள்ள சாஃப்ட்டா டேஸ்டியான கேழ்வரகு இனிப்பு குழி பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் கேழ்வரகு, 3/4 கப் பச்சரிசி, 3/4 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, கொஞ்சமா வெந்தயத்த நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஊறுனதுக்கு அப்புறமா கிரைண்டர்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து 7 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்ப கருப்பட்டி பாகு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சமா கருப்பட்டிய தட்டி ஒரு பேன்ல சேர்த்துருக்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைய வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாகு பதம் எதுவும் தேவையில்ல. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மாவுல கொஞ்சமா கலந்துட்டு, தேங்காய் துருவல், கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நெய் ஊத்தி சுட்டு எடுத்துக்கோங்க. இனிப்பு குழிப்பணியாரம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே லோ ஃப்ளேம்ல வச்சு சுட்டு எடுக்கும்போது தான் உள்ள வெந்து வெளியில நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பிவுட்டு இந்த மாரி ரெடி பண்ணி எடுத்தீங்கன்னா, ரொம்பவே அருமையா இருக்கும். எங்க வீட்ல இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல கொஞ்சமா கருப்பட்டி பாகு ஊத்தி சாப்பிட விருப்பப்படுவாங்க. உங்க வீட்ல எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.